இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க, மாஸாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சரி ஏன் சொல்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் சீனுவும் மாயாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மாயா, எனக்கு எல்லாமே புரியுது, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாயா வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம லவ் பண்ணது, நம்ம பேசி பழகுனது எதையுமே நான் யோசிக்கிற மாதிரி கிடையாது. நீ மறந்துட்ட மாதிரி நடிகிறியா இல்லை மறந்துட்டியான்னு எனக்கு வந்துட்டு தெரியல, ஆனால் என்னால் முடியல என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்துட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இந்த குடும்பத்துக்காகவும் மாமாக்காகவும் என்னோட காதலை தூக்கி எறிய நான் தயாராக இருக்கேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, நீ நிம்மதியாக இரு, நீ வந்துட்டு செல்ல மகளாகவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். மாயா வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க, சே நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, போ நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன், நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிளம்பிடுறாங்க. சீனு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அழுதுட்டு இருக்க, பின்னாடி வந்துட்டு லவ் ஃபெயிலியர் சாங்லாம் வந்துட்டு போடுறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சே என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, பிள்ளைங்களை கவலைப்பட வைக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த சீனில் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துக்கு புவனேஸ்வரி அவங்க அண்ணனும் ஓடி வர்றாங்க. ரகு ரகு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி படபடன்னு வர ரகுராம் அவங்கள தொடுற அளவுக்கு போயிடுறாங்க. ஜானகி வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறத பார்த்ததும் ரகுராம் வந்துட்டு உட்காரு உட்காரு புவனேஸ்வரி உட்காரு, என்னாச்சு இப்போ உனக்கு அப்படின்னு கேட்க, அதை நான் கேட்கணும், ஹாஸ்பிட்டல் அளவுக்கு போயிருக்கீங்க, பொழைச்சி வந்ததே கஷ்டன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. முன்னாடி தான் நம்ம சண்டைக்காரங்க எதிரி மூலியமா இருந்தோம், ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல, சம்மந்தியாக போகிறோம், இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு தெரியணும்ல, ஆனால் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதை கேள்விப்பட்டது துடிச்சு போய் ஓடியார தெரியுமா, என்ன ரகுராம் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐயோ இது ஒரு சின்ன விஷயம், இதை சொல்லி தேவையில்லாமல் எதுக்கு அலப்பறை பண்ணணும் தான் இவங்க சொல்லாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்ல, என்னமோ நீ சொல்லிட்ட, ஆனால் எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உனக்கு இப்படி ஆனதை எங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதமா எல்லாம் நேரம் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு, என்னதான் முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. என்ன பண்ண போறீங்க, கல்யாணத்தை தள்ளி வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அண்ணன் கேட்க, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல, ரகுராம்க்கு அடுத்து இந்த ஜானகி இருக்கா, சிவராமன் இருக்காரு, எல்லாருமே இருக்கீங்கல்ல, நீங்கள் வந்துட்டு கல்யாணத்தை நல்லபடியாக பார்த்துப்பீங்க என்ன அப்படின்னு சொல்ல, இவங்கெல்லாம் கிடையாது, இதை விடவே ஒரு நல்ல ஆளை வந்துட்டு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ பீடிகை வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெரிய ஆளாக தான் இருக்கணும், அது யாருன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி புவனேஸ்வரி அண்ணன் கேட்க, இந்த பக்கம் வந்துட்டு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ரகசியெல்லாம் வைக்காதீங்க, அதை தாங்குறதுக்குரிய வயசெல்லாம் நம்ம கிடையாது, அது யாருன்னு சொல்லிடு ரகு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, வேற யாரும் கிடையாது மாயா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டது வந்துட்டு புவனேஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன ரகு யோசித்து தான் முடிவெடுத்திருக்கியா, கல்யாணம் பெரியவங்க பார்த்து பண்ண வேண்டியது, அவள் அமெரிக்காவிலேருந்து வந்தவ, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்லை அவள் வந்துட்டு நல்லபடியாக பார்த்துப்பா, என் உயிரை காப்பாற்றுறதா இருக்கட்டும், இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா முன்ன நின்று சமாளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவள் பார்த்துப்பா, அவள் தான் இதெல்லாம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்கிறாங்க, எங்க உங்களை டாக்டர் ரொம்ப பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ரகுராம் அவங்களும் நான் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு அத்தை சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, மாயாக்கு என்ன தெரியும், இது பெரியவங்களா பார்த்து நடத்த வேண்டியது, அவருக்கு அடுத்து நீங்கள் இருக்கீங்க, இந்த சிவா இருக்காரு, ஜானகி இருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு அவகிட்ட கொடுக்கணும் என்ன அர்த்தம், எங்களை அவமானப்படுத்துறதா தான் அர்த்தம், நாங்களும் இந்த கல்யாணத்துக்காக எங்கள் வந்துட்டு எவ்வளவோ கீழே இறக்கி கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கெடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வந்துட்டு பேசுகிறாங்க. நாங்களும் வந்துட்டு சொல்லி பார்த்தாச்சு, மாயாக்கு என்ன தெரியும், இந்த ரகுராம் தான் கேட்கவே மாட்டிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாருமே ரகுராம் உங்களை புகார் பண்ண, இதெல்லாம் வந்துட்டு ரகு உள்ள உட்காந்து கேட்டுகிட்டே தான் இருக்காரு கோவமாகவும். அப்புறமேட்டி புவனேஸ்வரி அவங்க, மாயா மேடம் இருக்காங்களா, அவங்க கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், அவங்க வீட்டில் இல்லையா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, வெளியில் போயிருக்கா அப்படின்றாங்க. அப்போ மாயா மேடம் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க புவனேஸ்வரி அவங்க அண்ணனும். பாத்தியானே நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு தானே இப்படிலாம் பண்ணுறா ரகு அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அவள் ஒரு ஆளுன்னு அவகிட்ட பேச சொல்கிறான் பாரு, கடுப்பாக வருது அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிக்கிட்டு இருக்க, வீட்டுக்குள்ளே தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பத்மா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அம்மா நான் தான் சொன்னேன்லம்மா, இது என் பையனோட கல்யாணம், நாங்கள் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம், அதுக்காக ஒவ்வொன்றையும் வந்துட்டு அண்ணங்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குமாம்மா, மாயா கிட்ட போய் எங்களால் கேட்க முடியுமா அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட, ஜானகியை பார்த்து அவங்க அத்தை சொல்கிறாங்க, நானும் இதை பற்றி யோசித்தேம்மா, மாயா நம்ம குடும்பத்துக்கு நிறையா நல்லது செய்கிறாதான், ஆனால் இது சரிப்பட்டு வருமானு தெரியல, நீ போய் ரகு கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உள்ளே போனதுமே ரகுராம் அவங்க டென்ஷன் ஆகுறாங்க, என்ன எதுக்கு வந்து அப்படின்னு கேட்க, என்னங்க ஃபேன் கூட போடாமல் உட்காந்துருக்கீங்க, ஃபேன் போடவா, குடிக்க ஏதாவது கொண்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு வேர்வையெல்லாம் துடைக்கிறதுக்காக போகிறாங்க, அதெல்லாம் ஒன்று வேணாப்போ அப்படின்னு சொல்லிடு, நீ எதை பற்றி பேச வந்து அதை மட்டும் பேச அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நீங்கள் வந்துட்டு மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் இவ்வளோ பெரிய முடிவை நீங்கள் கொடுத்தது நினச்சா எனக்கே வந்துட்டு ஷாக்காக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரகுராம் அவங்க சொல்கிறாங்க, நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன், சின்ன பிள்ளைகிட்ட போய் நான் பேசவான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஈகோ பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, நீ இப்படி பேசுறியா, இங்கே பாரு மாயாவை இந்த வீட்டுக்குள்ளே விடவே கூடாதுன்னு சொன்னவன் நான், அவளுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கேன்னா மாயா அந்த அளவில் என் மனசில் இடம் பிடிச்சிருக்கா, நமக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்து என்னென்னலாம் பண்ணுவானோ அதெல்லாம் வந்துட்டு மாயா பண்ணிக்கிட்டு இருக்கா, தைரியமாக பேசுகிறதா இருக்கட்டும், தப்பு செஞ்சால் இறங்க மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்கிறா. இப்போ நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா சீனுவோ தனவோ நமக்கு பின்னாடி வந்து நிற்க மாட்டாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், நிற்பாங்களோ நிற்க மாட்டாங்களோ அது அவங்களோட விருப்பம், ஆனால் மாயா நமக்காக வந்து நிற்பா
அப்படின்னு சொல்லி ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீனில் புவனேஸ்வரி அவங்க வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகாமல் நிற்கிது. அந்த இடத்துல சாருவோட அம்மா அப்பா வர்றாங்க. என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலையா, ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க, ஆமாம் எல்லாமே ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்துட்டு சொல்கிறாங்க. வண்டியை கொடுங்க நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நான் இவ்வளோ நாள் வந்துட்டு பழகுனவன் நானே ஸ்டார்ட் பண்ண முடியல, நீ பண்ண போறியா அப்படின்னு சொல்ல சாருவோட அப்பா ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. பார்த்தியா, நமக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அது வழி போய் தான் பண்ணணும், மாயாவை நம்ம அது மாதிரி தான் அவமானப்படுத்தணும், அந்த ரகுராமையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட. அதை பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு.